ஷூட்டிங் முடிச்சிட்டு போயிட்டாளா இல்ல அந்த கோலத்துல இங்கே நிக்கிறாளான்னு கண்ணை திறந்து பாருட்டி. சிச்சி கன்றாவியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நீயே பாரு. ஆமா என்ன இது ஒரு சத்தமும் இல்லாம சைலண்டா இருக்கு? எல்லா பயல்களும் வாயை திறந்துகிட்டு அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. நீயும் கண்ணை முடிக்கிட்டு நானும் கண்ணை முடிக்கிட்டு உட்கார்ந்தா எப்படி? கண்ணை திறந்து பார்ப்போம். எப்படி இது? யாரையுமே காணோம். பாருங்க, சொன்னபடி 25,000 ரூபாய் டேக்ஸ் கொடுக்கறதா இருந்தாதான் கார்ல கால் வைப்பேன். இந்த பாருமா 10 ரூபா நோட்டா மாத்தி இதுல வச்சிருக்கோம், ஏறு. என்னடி அவளை இங்கேயும் காணுமே? மை காட், நம்ம எதிரில உட்கார்ந்து இருந்த கிழவனுங்க அந்த ஷர்மிலியா கார்ல கடத்திட்டு இருக்கானுங்க. இப்ப விட்டு அவளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வா தரத்துவோம். ஐயோ போயிட்டாங்களே. ஏன் இந்த கார்ல? இது யார் காரோ? யார் காரா என்ன நடி? ஆபத்துக்கு போகல, ஏறு. போராடி ஷர்மிலி. அப்பா வண்டி எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதோ வந்துட்டேன். ஏய் ரமேஷ், நம்ம டேபிள்ல உட்காந்துருந்தாங்களே அந்த மொட்டை பசங்க, அவங்க பின்னாடி துரத்திட்டு வராங்கடா. ஏய் அவங்க எல்லாரும் ஷர்மிலிக்கா தோத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, பையோட வேலையை கவனி. அந்த கேட்டு பசங்க எவ்வளவு ஸ்பீடா ஓடுறானுங்க. நீ கவலைப்படாத, இப்ப அவனுங்களை ஓவர்டேக் பண்ணி காட்டுறேன் பாரு. உன் மகன் செஞ்ச நினைச்சா மனசே ஆறல. அந்த கவலையை மறக்க நான் குடிச்சு குடிச்சு சாக போறேன். உங்க மகன் செய்தது பரவாயில்ல, நீங்க சென்னையில வெட்டி தேடா இருக்குது. பழங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன். இனிமே அவன் முகத்துல முழிக்க மாட்டேன். எதை காலையால் அடிபட்டு நான் சாகுறேன். பழங்க என்ன? ஐயா காராது. நடுரோட்ல எருவ மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. விலையா ஐயா, தயவு செஞ்சு ஸ்லோவா கொண்டாந்து என் கழுத்துல ஏற்றிருங்க. என் மகன் சீதாராமன் பெரிய தப்பு பண்ணிட்டான். இனிமே நான் உயிரோட இருக்க விரும்பல. வீல் வீல் கத்துற எந்த சீதாராமன்? கம்சன் சைக்கிள் ஃபேக்டரியில பிஏவா இருக்கிறான். கம்சன் இல்ல சாம்சன். அதேதான். இது யாரு, உங்க அம்மாவா? சீதாராமனுக்கு அம்மா. ஓஹோ, நீ அப்பாவா? சத்தியமா. அவன் விஷயமா தான் நான் போய்கிட்டு இருக்கேன். நீ வா. என்னங்க விஷயம்? எல்லாம் நடு ரோட்லயே வா, வண்டியில ஏறு. எங்க ஏறுற? உள்ளங்க அங்க வாங்க. பப்படா வேக பப்படா. சீக்கிரம் சீக்கிரம், எப்படியாவது இந்த ஷர்மியை நம்ம பிடிச்சாகணும். என்னங்க இது, காலையில வீட்டை விட்டு போன பொண்ணையும் காணும். இந்த டாக்ஸி எப்படி ரிப்பேர் ஆயிப்போச்சு. இப்ப என்ன பண்றது? அது ஒரு கார் வருது, அதை நிறுத்தி லிப்ட் கேப்ப. நீங்கடா என்ன இங்க நிக்கிறீங்க? மகனை தேடி வந்தோம், டாக்ஸி ரிப்பேரா போயிடுச்சுங்க. உங்க மகன் மீனா உங்க மாப்பிள்ளை விஷயமா துப்பறி இடத்துக்கு போயிருக்கா. அதுக்காகத்தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் வாங்க, நம்ம வண்டியில வாங்க. சின்ன பசங்க மொட்டை பசங்க நம்ம கிட்ட வர முடியுமா? எங்கிட்ட வேலை காமிக்கிறாங்க. அவங்க கொண்டுட மாட்டாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். வெங்காயம், அத பத்தி உங்களுக்கு என்னடா? அவ எங்களுக்கு தேவை. இத போய் கொண்டால மல்லிகைப்பூ சுத்தி காதல கதம்ப வச்சிருக்கிறான் பாரு, அவங்கிட்ட போய் சொல்றா. அதனாலதான் உன்கிட்ட சொன்னேன் ஓல்ட் மேன், நாங்க இவ இல்லாம போக மாட்டோம். அவளே சொல்றாங்கடா. என்ன விடுங்க. இவனுங்க சும்மா போக மாட்டானுங்க. 2 பேரையும் நல்லா உதச்சி அனுப்பணும். நான் இவளை கவனிச்சுக்கிறேன், நீ அவங்க 2 பேரை கவனி. சரி, நான் அவனை கவனிக்கிறேன், நீ இவனை கவனி. வாடா ஒன்னே இல்லடா, அடப்படி மாஸ் வாடா. விடாதே. டாய் யார பார்த்து பொடி மாசுங்க? வா வா. அடிக்கூடா. அம்மா இது என்ன வயிறா இல்ல இரும்பா?
என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தொலைச்சிட்டு வாங்கல. ஆமாண்டா குதிரை சொல்லி தொலைச்சுடலாம் கரெக்ட். அது கூட நல்ல ஜோத்துண்டா. தம்பி பட்டாபட் அடிக்கிறேன், கொஞ்சம் இறங்கடாப்பா. நமக்குள்ள ஏன் சண்டை? நம்ம எல்லாம் சமரசமா போயிடுவோம். நான் உண்மையை சொல்லிடுறேன். நானும் அவரும் நண்பர்கள். எங்களுக்குள்ள ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டோம். இதுக்கு சாட்சி ஷர்மிலி ஒண்ணுதான். இந்த ஷர்மிலியை கண்டுபிடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு என் பொண்டாட்டியும் அவர் பொண்டாட்டியும் போட்டி போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ள ஷர்மிலியை பம்பாய்க்கு அனுப்பிச்சு வைக்கணும்னு கூட்டிட்டு போறோம். அவ்வளவுதாண்டா தம்பி. அரட்டி கட்டுகளா இன்னும் மாறா உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? மாறு வயச கலையாண்டா. அது இருக்கட்டும், உங்க 2 பேர்ல தப்பு பண்ணது யாரு? இந்த வெக்க கேட்ட வெளியில வேற சொல்லணுமா? சொல்றேன். அதான் ஐயோ, என் பொண்டாட்டி என் மாதிரியே மாறு வேஷத்துல வந்திருக்காளே. இதை தெரியாம வளர பார்த்துமே. இப்ப என்ன பண்ணலாம்? நான் தப்பு பண்ணல. தப்பு பண்ணது இவன் தான். இந்த மொட்டை பசங்கள்ட்ட அனாவசியமா போய் சொல்றீங்க. இந்த இடத்துல என் பொண்டாட்டி இருந்திருந்தா என்னடா இருக்கும்? என்னடா பெரிய யோக்கிய மாதிரி பேசுறேன்? அயோக்கியா என்னடா நான் உண்மை சொல்ல அவனுக்கு என்ன பாவம் வருது? நான் போலீஸ் பிடிச்சு என் புருஷன் மொத்தம் முத்துறாரு. சும்மா இருடி, இல்ல மொத்தட்டும். அப்பதான் உண்மை வெளியே வரும். ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? உங்க 2 பேர்த்துல தப்பு பண்ணது யாருன்னு எனக்கு தானே தெரியும். யாரு? நீங்க சும்மா இருங்க. இந்த மொட்டை பசங்களுக்கு பயந்தா குடியா மூழ்கி போயிடும். அதாவது தப்பு பண்ணது ரமேஷ், அதை மறைக்க பாடுபட்டது சீதாராமன். ஐயோ மாமா, ஐயோ பேஜர், இது துப்பாக்கி விவகாரம். சண்டான பாவி, லட்சுமி மாதிரி என் மகன் இருக்க மூதேவி அவளோட கருத்தா பண்றியா? ஊழலட்ட மாப்பிளைய கூட ஒத்துக்குவேன், ஆனா ஒழுக்க கட்ட மாப்பிளைய ஒத்துக்க மாட்டேன். இப்ப உன்னை சுத்து புசிக்கிட்டான இது என் மகன், அவன் பொண்டாட்டி. உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல வந்திருக்காங்க. ரமேஷ், திரும்பி நில்லு. உன் நெஞ்சில சுட்டா தைய மனசு. அவன் நெஞ்சில சுடுறதுக்கு முன்னால உங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. நடந்ததுக்கெல்லாம் இவன் மட்டும் தான் காரணமா? நீயும் தாண்டா காரணம். இல்ல சார், இவன் செஞ்ச தப்புக்கு நீங்களும் உங்க மகளும் தான் காரணம். ஆமா சார், இவனை நீங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையா நடத்தல, வேலைக்காரனா நடத்தினீங்க. உங்க மக இவனை புருஷனா நினைக்கல, பியூனா நடத்தினான். மனைவி கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி கிடைக்கலன்னா எந்த கணவன் இப்படி அலைய வேண்டிய நிலைமைதான் ஏற்படும். இப்ப சொல்லுங்க, நடந்ததுக்கெல்லாம் இவன் மட்டும் தான் பொறுப்பா? சீதாராமன், இவங்களோட குடும்ப வாழ்க்கை ரகசியம் இதுவரைக்கும் எனக்கு தெரியாம போச்சு. எதுக்கு எடுத்தாலும் கண்ணையே தூக்கிக்கிட்டு இருந்த என் கண்ணை திறந்துட்டேன். உனக்கு நன்றிப்பா. ரமேஷ், என்ன மன்னிச்சிரு. ரமேஷ் மாமா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஏண்டி, புனிதமான தாலிய நாய்க்கு கட்டுற லைசன்ஸ் சொன்னியே, இப்ப என்ன ஆச்சு? என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இனிமே உங்க விருப்பு வெறுப்புகளை மதிச்சு நான் நடந்துக்கிறேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. மாலுமா, நீங்க என்ன மன்னிச்சு. மாமா, நீங்களே என்ன இன்னொரு மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள அப்படியே செய்யறேன். மாப்பிள்ள, ரமேஷ் கொஞ்ச நாள் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் காலம் பூரா அவன் படக்கூடிய கஷ்டத்திலிருந்து அவனை காப்பாத்திட்டீங்க. ஆமா, புருஷனை மதிக்காத பொண்டாட்டிகளுக்கெல்லாம் இது ஒரு பாடம். பொண்டாட்டிகளுக்கு துரோகம் பண்ற புருஷனுங்களுக்கெல்லாம் இது ஒரு சரியான சூ சூ சூ. ஏண்டி பேய் ஓட்டுற? சூடுன்னு சொல்ல ஆசைப்படுறாய. போ 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 போ. பொண்டாட்டின்னு சொல்ல ஆசைப்படுறாரு. கணவன் சொல்ல ஏன் இப்படி காகமா கரையறீங்க? அடாடா, இப்பேற்பட்ட உண்மையை புரிய வச்ச சீதாராமனுக்கு நான் அப்பான்னு நினைக்கும் போது உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாட போனத்தான் போறேன். உள்ள இல்ல வெளியே. இன்னையோட இந்த பழக்கத்தை ஃபுல்லா விட்டுட்டேன்.